அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கொஞ்சம் கேட்பதற்கு குதூகலமாக இருக்கிறது. மனிதர்கள் எல்லோரும் அப்படித்தானே நினைக்கிறார்கள். நான் நினைத்த மாதிரி எனக்கு எல்லாம் நடக்க வேண்டும், நான் நினைத்தது போல வாழ்க்கை அமைய வேண்டும், நான் நினைத்தது போல மனைவியும் பிள்ளைகளும் அமைய வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் என்னவாகும்? இந்த உலகம் சுவாரஸ்யம் இல்லாமல் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை படைத்த ஓர் இறைவன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் தருணங்களில் ஒரு முக்கியமான தருணம், நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. வேறு ஒருவன் ரூட் போட்டிருக்கிறான், வேறு ஒருவன் கோடு போட்டிருக்கிறான், அந்த கோடிலே நாம் ரோடு போட்டு செல்கிறோம். இதுதானே வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறார்கள்? நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், நினைத்த மாதிரி மனைவி அமையணும், நினைத்த மாதிரி பிள்ளைகள் அமையணும், நினைத்த மாதிரி கடை முதலாளி அமையணும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அமையணும், போக்குவரத்திலே என் அருகாமையில் வாகனத்திலே வருபவர்கள் அமையணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறார்கள். எல்லோரும் இலகுவாக ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த கேள்விக்கு உங்களால் பதில் கூற முடிந்தால், இந்த நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் என்ற கேள்விக்கும் உங்களால் பதில் கூற முடியும். நீங்கள் நினைத்தது போல பிறந்திருக்கிறீர்களா? இந்த தாய்க்கு, இந்த தந்தைக்கு, இந்த நாட்டில் இந்த வடிவத்தில் தான் நாம் பிறக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டு வந்தோமான்னு பார்த்தா இல்லை. அல்லது நாம் நினைத்த மாதிரி மரணிக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை. ஒன்றை புரிந்து கொள் அன்பு உறவுகளே, மனிதா, நீ நினைத்தது போல உன்னால் பிறக்க முடியாது, நீ நினைத்தது போல உன்னால் மரணிக்க முடியாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது நீ நினைத்தது போல உன்னால் எப்படி வாழ முடியும்? சிந்தித்து செயல்படு. இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.